இன்றைக்கி வீடியோவில் ஜவ்வரிசியை ஊறவே வைக்காமல் எப்படி ஜவ்வரிசி வடகம் ரொம்ப ஈஸியான முறையில் செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஜவ்வரிசி வடகம் செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வடகம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஜவ்வரிசியை இப்போ மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிக்குவோம். இப்போ இந்த பவுட்ரு பண்ண ஜவ்வரிசியை இப்போ குக்கரில் போட்டுடலாம். இப்போ நான் அளந்து பார்க்கல, எனக்கு 1 டம்ளர் வந்துச்சு. இப்போ அதே டம்ளர் அளவில் ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கேன். இந்த வத்தலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒரு 3 விசில் விடுவோம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா இந்த ஜவ்வரிசி இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆற விடுவோம். ஆற விட்டோம்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும். அதே இது ஒரு நம்ம 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆற விட்டோம்னா ரொம்ப கெட்டியாயிரும். நமக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கையிலேயே அப்படியே ஒரு வெள்ளை துணியில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி விடுங்க. ரொம்பையும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு வடகம் வந்து விரிவடையாது, ஒரே மாதிரி இருக்கும். நம்ம குக்கரில் வேக வச்சதுனால கெட்டியும் படலை, எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது. நமக்கு ஜவ்வரிசி வடகம் கரண்டியில் எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஜவ்வரிசி வடகத்தை ஊற வச்சு பாத்திரத்தில் வச்சு கூழ் மாதிரி காய்ச்சி செய்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெயில் காலம் நிறையா இருக்கிறதுனால இப்போ ஜவ்வரிசி வடகம் எனக்கு ஒரே நாளில் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ ஜவ்வரிசி வடகம் நல்லா காஞ்சதுனால இப்போ மேலேயே தெளிக்காமல் அந்த துணியை திருப்பி விட்டு அது மேலே இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து அந்த துணி வந்து நல்லா கொஞ்சம் ஈரமாகணும். அப்போ தான் நமக்கு வடகம் வந்து உடையாமல் ஒரே மாதிரி வரும். நல்லா தண்ணி தெளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுவோம். நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தா எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஈஸியாக வருது. துணியும் நல்லா ஊறி இருக்கிறதுனால இப்போ லேசாக எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக வருது. உங்களுக்கு இந்த சீரகத்தூள் கலர் இந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா குக்கர்லேருந்து இறக்குனதுக்கப்புறம் இந்த சீரகத்தூள் சேருங்க. ஜவ்வரிசி வடகம் இன்னும் பார்க்க வெள்ளையாகவே இருக்கும். இப்போ இந்த வடகத்தை பூரா எடுத்தாச்சு. எதுவுமே உடையாமல் விரிசல் இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இது எடுத்ததுக்கப்புறமும் நான் பழையபடி ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும். எல்லாத்தையும் இப்போ ஒன்றா நல்ல ஒரு துணியை விரித்து இப்போ எல்லாத்தையும் காய வச்சுக்கலாம். இப்போ வெயில் காலன்றதுனால இந்த வடகமும் நமக்கு சீக்கிரமாக காஞ்சிரும். இந்த வெயில் காலத்தில் நல்லா இந்த மாதிரி வடகம்லாம் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வடகம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை 2 போட்டு வறுக்கலாம். வடகம் பாருங்கள் எவ்வளோ பொறுபொறுப்பாக நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ எல்லா வடகத்தையும் நல்லா பொரிச்சாச்சு. இது மேலே லேசாக மிளகுத்தூள் அப்படி லேசாக தூவி விடுங்க. சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி வடகம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு சொல்லுங்கள்.